வருக இணைகிறோம். சரி, நிறைய பேர் பணியில் ஈடுபடும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய பணிகளை பற்றி பேசும்போது அவர்களெல்லாம் செய்துவிட்டார்கள், என்னால் செய்ய முடியவில்லை, நான் என்ன செய்வது, அப்படியா இப்படியா ஏதாவது பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? அதில் சில விஷயங்களை வாங்கும் பொழுதுதான் நிறைய விஷயங்கள் அதில் உள்ளடக்கமாக இருக்கின்றன என்பது தெரிகிறது. சரி, அவை என்ன எப்படி என்று சுருக்கமாக பார்ப்போம். சிறப்பாக பணியாற்றும் பொழுது அதிக நேரம் உழைப்பது அதிக திறமையை உற்பத்தியை தரும். உற்பத்தி திறனும் வேலை செய்வதும் தேய்மானத்தை உருவாக்கும். சரி, வேலை என்று ஆளாய் பரப்பவர்கள் குறுகிய காலத்தில் வேலையையும் செய்ய முடியாமல் உடல்நலத்தையும் பணிவிடாமல் தொலைத்து விடுகிறார்கள், தொலைந்து போகிறார்கள். வாழ்வில் 4 களங்கள் உண்டு. அந்த 4 களங்களும் ஒன்றோடு ஒன்றாக இணைத்து பார்ப்பது நன்று. தனித்தனியாக ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது அதில் வருவது வேறுபாடு. சரி, யாவை அந்த 4 களங்கள் என்று கேட்கும் பொழுது வேலை, குடும்பம், சமுதாயம் மற்றும் சிந்தனை. இதில் சிந்தனையை மாற்றிவிட்டால் மற்ற 3ம் வந்து சேர்ந்து விடும் அல்லவா? அதை ஏன் நீங்கள் செய்யக்கூடாது? ஒரு பணியை உண்மையாகவும் முழுமையாகவும் புதுமையாகவும் வாழ்வையும் பணியையும் பிரித்து நுணுகி பார்க்க வேண்டும். இல்லை என்றால் எல்லாவற்றையும் போட்டு ஒரு அவியலை செய்துவிட்டால் அதில் என்ன ருசி இருக்கும்? தனித்தனி ருசி இருக்காதல்லவா? அவியல் ருசிதான், தனித்தனி ருசி இல்லை அல்லவா? அவசர உலகத்தில் இதற்கு நேரமில்லை என்ற ரெடிமேடு பதில் உடனடியாக வருகிறது. ஆனால் கூட்டத்தோடு கூட்டமாக நடப்பது எளிது. தூணாக தனித்து நிற்பதில் பயமும் கவலையும் வரிசை கட்டி அடிக்கும். அதை தாண்டி வருபவர்கள் வெற்றிக்கு சொந்தக்காரர்களாகிறார்கள். ஏன் நீங்களுமாக கூடாது? சரி, எந்த பொருளுக்கும் தேய்மானம் உண்டு. உற்பத்தி ஒரு பல் தேய்க்கும் பிரஷ் எடுத்துக்கொள்ளுங்கள், அது எவ்வளவு கஷ்டம். அதையும் முறையாக பராமரித்தால் 3 மாதங்கள் வரும். இல்லை என்றால் அது எங்கு இருக்கிறது என்று தேட வேண்டிய அளவுக்கு வந்துவிடும். அல்லது அந்த பல் தேய்க்கும் பிரஷ்ஷு வடிவமே மாறிவிடும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு செய்யும் பொழுது ஒவ்வொருவரும் அதை எவ்வளவு சரியாக பாதுகாக்க வேண்டும் என்று தெரிகிறது அல்லவா? ஆனால் நம் உடலை, மனதை நாம் ஏன் சரியாக பாதுகாக்காமல் போய்விடுகிறோம்? இத்தனையும் இருந்தும் சிலர் வேலை என்று காலில் சுடுநீரை கொட்டி கொண்டு ஓடுகிறார்கள். அவர்கள் எப்படி வேகமாக நடக்க முடியும்? சுடுநீர் கொட்டியாயிற்று, காலம் வெந்து விட்டது, எப்படி ஓட முடியும்? அதுதான் தெரியவில்லை. அது எப்படி என்று தொடருவோம். மீண்டும் அதை பற்றி பேசுவோம்.